கவிஞர் இன்குலாபின் முதலாண்டு நினைவேந்தலை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் விதமாகவும் நினைவு கூர்ந்து அங்கீகரிக்கும் விதமாகவும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். இன்குலாப் டிரஸ்டினுடைய ஆசையும் அதுவாகத்தான் இருந்தது. அந்த வகையில் இன்குலாபின் மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு நாடகமாக அவர் எழுதிய முதல் நாடகம் அவ்வை திகழ்கிறது. 1998 முதல் மேடையேற்றம் கண்ட அவ்வை பிறகு 99 உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்தின் குழுவினரோடு மீண்டும் ஒரு முறை மேடையேற்றப்பட்டது. 2006 தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் நடத்திய இன்குலாப் நாடக விழா 3 தினங்களில் முதல் தினத்தில் நடந்த நிகழ்ச்சி 2006 அவ்வை நாடகம் மேடையேறியது. இப்போது தொடர்ந்து அவர் ஒரு 2 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே வந்தது அவ்வையை மீண்டும் செய்ய வேண்டும், மணிமேகலை மீண்டும் நாம் போய் பார்க்க வேண்டும் என்பது. அந்த வகையில் அவ்வையை இப்போது மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறோம். இன்குலாபின் நினைவை போற்றும் ஒரு நிகழ்வாகவே இதனை நாங்கள் கருதுகிறோம். இதில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களது மனதார்ந்த நன்றி. நாடகம் 100 நிமிடம் நடக்கப் போகிறது, இடைவேளை இல்லாமல். நிக்கணுங்கிறவங்க கொஞ்சம் அப்படி ஏறி நிக்கலாம். அந்த சின்ன மேல ஏறி நின்னீங்கன்னா எல்லாமே நல்லா கேட்கும். அந்த கதவு வெளியில சின்ன வரைக்கும் நடிகர்களுடைய குரல் கேட்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அசௌகரியத்துக்கு மன்னிக்கவும். மழை வரக்கூடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த கொட்டகை வேறு போட்டதுனால கொஞ்சம் இடம் இன்னுமே சுருங்கிவிட்டது. ஆனால் நம் அனைவரது மனமும் இன்குலாபின் மனத்தை போல விசாலமானது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்கள் அனைவரும் இதனை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்குலாபின் அவ்வை. பாடம் படிக்கும் போது கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. பெண்களுக்கு ஏன் உண்டு சுருங்கணும்? அதிகமா சாப்பிட்டா நீ குதிர்மாய் ஆயிடுவ. அப்போ சாப்பிடாம நெத்திலி கருவாடு மாதிரி காயவா சொல்ற? பொம்பளை பிள்ளைங்க எதிர்த்து பேசக்கூடாது. ஆமா, அப்ப சாப்பிடக்கூடாதுங்கிற, இப்ப கேள்வியே கேட்க கூடாதுங்கிற. எதுவும் பேசாத. போறத சாப்பிட்டு சொல்றத கேட்டுட்டு போறதான் சாப்பிடுறோம், சொல்றதான் கேட்கிறோம். அதுதான்
கூண்டுல கிடக்கிற கிளியத்தான் கொஞ்சம் முடியும் இல்லையா? ரெக்க வெட்டின கிளியதான் பூனையும் பிடிக்கும். காலை ரொம்ப கெட்டு போச்சுப்பா. இந்த பொம்பளை பிள்ளைங்க நிறைய கேள்வி கேக்குதுங்க. நீ அவ்வையாரு பொம்பளைங்களுக்கு சொன்னதை மட்டும் சொல்லி கூட நான் வரிசையா சொல்றேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் சொல்லி கூட. கற்பனைப்படுவது சொல்திறமாமை. கற்பனைப்படுவது சொல்திறமாமை. காவல் தானே பாவையர் கழகு. காவல் தானே பாவையர் கழகு. புரிஞ்சுதா? பொண்ணுங்க கூண்டுல கிளி மாதிரி இருக்கணுங்கிறதா அவ்வையார் சொல்றாங்க. சொல்லு. பாட்டி, அவை பாட்டி, நீ எங்க இருந்து வர? மெரினா பீச்ல இருந்து. ஸ்டுடியோல இருந்து. மெரினா பீச்சா? ஸ்டுடியோவா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த காலத்து இதற்கு வேற அவ்வையா? அப்போ எத்தனை அவ்வை? நம்பர் 1 அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகியா? அது யாரு? கமலஹாசன். நம்பர் 2 அங்க தாத்தா டிகே சண்முகம். டிகே சண்முகமா? நம்பர் 3 கேவி சுந்தராம்பாள். இந்த காலத்துல இத்தனை அவ்வையா? ஆமா, எத்தனை அவ்வை பிறந்தாலோ எந்த காலம் ஆனாலோ, எத்தனை அவ்வை பிறந்தாலோ எந்த காலம் ஆனாலோ, அவை பாட்டிடா எல்லோருக்கும் பாட்டிடா, அவை பாட்டிடா எல்லோருக்கும் பாட்டிடா. உனக்கும் பாட்டி எனக்கும் பாட்டி, பாட்டிக்கும் பாட்டி பாட்டனுக்கும் பாட்டி. அவ்வையார் பாட்டிடா எல்லோருக்கும் பாட்டிடா, அவ்வையார் பாட்டிடா எல்லோருக்கும் பாட்டிடா. எப்படி படுத்துறியா? பாட்டிடா. நம்ம மெரினா பீச்சிலும் பாட்டிடா. வளர்ந்த போதும் பாட்டிடா. வளர்ந்த போதும் பாட்டிடா. அவ்வையார் பாட்டிடா எல்லோருக்கும் பாட்டிடா, அவ்வையார் பாட்டிடா எல்லோருக்கும் பாட்டிடா. புத்தி சொல்லும் எந்த பெண்ணோ எந்த வயசுலும் பாட்டிடா. புத்தி சொல்லும் எந்த பெண்ணோ எந்த வயசுலும் பாட்டிடா. பாட்டி, இந்த பொண்ணுங்க நீ சொன்னதை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. அப்படியா? எதை எதிர்த்து கேட்கிறார்கள்? உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகோ, காவல் தானே பாவையர் கழகோ, பேதுமை என்பது வாழ்வுக்கு அணிகலனா? நான் என்ன சாப்பிடக்கூடாதா? நாங்க வீட்டுக்குள்ள அடங்கியே தான் இருக்கணுமா? எதையும் படிக்காம பேதையா இருக்கணுமா? அடடா, இந்த காலத்து பெண்கள் எவ்வளவு பேசுகிறார்கள். நல்லது. பெண்களுக்கு உலகம் வீடுதான். அவள் தந்தைக்கு கணவனுக்கு மட்டுமல்ல, வயதான காலத்தில் மகனுக்கும் கட்டுப்பட்டு கிடக்கணும். அப்பொழுதுதான் ஆண்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அப்போ இந்த வயசுலும் பையன் நீ கட்டுப்பட்டு இருக்கிறியா? அப்ப இப்படி ஊரா போய் உன் மகன் உன்னை கேள்வியே கேட்க மாட்டானா? எனக்கு மகன் இல்லையே. அப்போ புருஷன் குழந்தைகளே, பெரியவர்களுக்கு சிறியவர்கள் அடங்கி நடக்க வேண்டும் என்று சிறியவர்கள் சொன்னால் பெரியவர்கள் கண்டிக்க மாட்டார்கள், பாராட்டத்தான் செய்வார்கள். பெரிய சாதிக்காரனுக்கு சின்ன சாதிக்காரன் அடங்கி நடக்க வேண்டும் என்று சின்ன சாதிக்காரன் சொன்னால் பெரிய சாதிக்காரன் அப்படி சொல்லுகிற சின்ன சாதிக்காரனை பாராட்டத்தான் செய்வார். அது போலத்தான் ஆண்களுக்கு பெண்கள் அடங்கி நடக்க வேண்டும் என்று என் வயது மூதாட்டி அல்ல, உன் வயது சிறுமியை சொன்னால் கூட ஆண்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். இதுதான் உலகம். உலகத்தோட ஒட்டவாள் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். புரிந்ததா? ஒண்ணு மட்டும் புரியுது பாட்டி. என்னது? பூம்பூ மடாண்டா நமக்கு பூமாலே வந்து விழுன்னு புரியுது. அப்படி எல்லாம் இருந்துட்டு போயே, அதனால ஆபத்து இல்லையே. பூம்பு மாட்டுக்கார யாராவது சாட்டோட வருகிறத பார்த்திருக்காயா? தோளில் ஒரு மேளம், கையில் ஒரு குச்சி. குச்சி உன்னை அடிப்பதற்கில்லை, மேளத்தை முருக.
உனக்கு முதுகில் ஒரு பட்டு துணி, கழுத்தில் பூமாலை. உனக்கு கொம்பிருப்பதை இவன் இந்த அலங்காரங்களிலே மறக்கடித்து விட்டார். இவ்வாறு உன்னை நீ மறந்திருப்பது உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. பெண்ணே, பூம்பு மாடுகளை பற்றி கேவலமாக பேசாதே. பாட்டி, பூம்பு மாட்டை அடிக்க கூடாதுன்னா மத்த மாடுகள் அடிக்கலாம். அடிக்க கூடாதுன்னு சொல்லல, அடிக்க தேவையில்லைன்னு சொல்றேன். மத்த மாடுகளை நம்ம அலங்காரம் பண்றது இல்ல, ஏன்னா அது நமக்கு வேலை பார்த்தாகணும். அதனால அடிச்சுதான் வேலை வாங்கணும். நான் இந்த பையன், இந்த பொண்ணு, நாங்க எல்லாரும் சின்ன பசங்க தானே. நீங்களும் தான். ஓகே, நாங்க எல்லாரும் சின்ன பசங்க தானே. எங்களுக்கெல்லாம் எப்படி பாடம் படிக்கிறது, எப்படி விளையாடுறதுன்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் தனியா ஊட்டி சொல்ற? அதுவும் நாங்க பணிஞ்சு போகணும்னு. ஏன் நாங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாதா? இல்ல, உங்களால இப்பவே வளைச்சு ஆகணும். 5இல் வளையாதது 50இல் வளையம்மா. ஆத்திச்சூடு கொன்றே வேந்தரும் உங்களுக்காக தான். இளமையில் கல். இப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டாரா குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாய், கடவுளுக்கு ஏற்ற மனைவியா இருக்க முடியும். அதை விழுப்பாட்டி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இந்த மாடு மேய்க்கிற பயிர்த்த ஏமாந்துட்டியாம? சுட்ட பழம் சுடாத பழம் அது நான் இல்ல. என்ன மாதிரியே ஒருத்தி ஊர் ஊரா பாடி திரிந்தாலும் அவன் பேரும் ஔவையா. அதுவும் ஏமாத்தியது மாடு மேய்க்கிற பையன்ல, என் பேருமா முருகனையே அந்த கோலத்துல வந்து ஏமாத்துறானா. என்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் மாடு மேய்க்கிற பையன் ஏமாத்த முடியுமா? அது எப்படி குமரியா தண்ணி பிள்ளையார பாட்டுட்டா கிளறியாமே. அப்போ ஒண்ணு செய், நான் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்துறேன். பாடு பாடி என்ன செய்ய? குமரியா இருந்த உன் பாட்டை கேட்டுட்டு பிள்ளையாரால உன்னை கிளவியா மாத்த முடியுமா? கிழவியா இருக்கிற உன்ன குமரியாவும் மாத்த முடியும்ல? விடு பாட்டி, அந்த அதிகமாகிட்ட சாகாம இருக்கிறதுக்கு ஒரு கனி இருந்துச்சாமே, அது அவன் கூட சாப்பிடலையாமே, மூட்டெல்லாம் வந்தாராமே. அதுவும் நான் இல்ல. அந்த அவ்வையும் நான் இல்லை. அந்த அவ்வை
கதை கதை சொல்லுவாங்க நினைச்சேன். பாட்டாவே பாடிட்டியே. பாடங்களுக்கு கதை சொல்ல வராது, பாடத்தான் வரும். நாம் பெற்ற பயிற்சி எப்படி? கடைசி வரிகளாய் ஒரு பாடல். யாரை கேட்கலாம்? என்னிடம் என்ன கேட்பது? அதோ அந்த புன்னமரங்களே. யார்? அம்மை மீன் படம் பின்னுகிறாரா? ஏதாவது பாடலுக்கு சொல்வரை பின்னி அப்படி இருப்பாள். யார் மீட்டும் கைகள் மீன் பிடிக்குமா? ஏன் மீன் பிடிக்கும் கைகளுக்கு யார் மீட்ட வராதா? ஏன் வராது? வலையில் மீன் வந்து சிக்குவது பாட்டில் சொல் வந்து பொருந்துவது போலத்தான். அதாவது யாழின் நரம்பில் இசை வந்து பொருந்துவது போலத்தான். எல்லாம் முயற்சிதான். அவை வலை பின்னுகிறாயா, கலை பண்ணுகிறாயா? இப்போது கலயம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன ஏதாவது மீதம் இருக்கிறதா? இல்லை, கொஞ்சம் கல்தான் இருந்தது. அதனுடைய கடைசி துளிகளும் உணர்வூட்டுகிறது. கலையத்தையாவது மிச்சவையே. அவை கண்ணிருந்த இந்த கலையத்துக்கும் வெளி வந்து விட்டது. பார், அதுதான் ஆடுகிறது. வெளி கலையத்துக்கு இல்லை, உன் விழிகளுக்கு வந்திருக்கிறது, உன் கைகளுக்கு வந்திருக்கிறது. கலையம் உன் கைகளுக்கு வராத மட்டுக்கும் ஏ பாடியே, உனக்கு இந்த கலையத்தின் உண்மை தெரியாது. என் கையில் உள்ள இந்த கலையத்தின் நரம்புகள் துடிக்கின்றன. அதன் வாயில் ஒரு சொல் இருக்கிறது. அதை முகத்தருகே வைத்துப்பார், அந்த சொல் ஒரு பாடலாய் நீளும். அவை கலையத்தின் சொல் மணக்கிறது. ரொம்ப முற்றிவிட்டது. எங்களுக்கு ஒரு பாடலாக இசைப்பாயா? கூத்தின் கடைசி வரைகளாய் பாட்டு. கூத்தின் பெண்ணே, காலமுற்ற தலைவி தன் உணர்வுகளை யாரிடமும் சொல்லாமல் அடக்கி வைத்ததால் பேருற்றவள் போல், பெற்றுற்றவள் போல் இந்த மனநோயை அறிந்து கொள்ளாத தாயும் தந்தையும் முருகன் வந்து ஆட்கொண்டிருப்பதாய் கட்டுவித்தியை அழைத்து குறி கேட்கின்றனர். குறி சொல்லும் அக்குறமகள் குன்றங்களை பாடுகிறார். தலைவனின் குன்றம் சொன்னதும் தலைவின் முகத்தில் ஒளி. இதுதானே செய்தி. சரியாக சொன்னாய். கலையத்தோடு இருந்த நீ எப்போது கதையோடு ஒன்றினாய்? அடிப்பேதாய், மீன் வலை விரித்தவன் அலைகளின் வளைவுகளில் மயங்கினாலும் மீன் வந்து சிக்குவதை அவன் விரல் உணரும். அதுபோலத்தான் பாடினி எனக்கு கலையம் கையில், கவனம் கதையில். பிறகு என்ன அவை பாடு? குன்றம் பாடிய கட்டுவிச்சியை தலைவியின் தோழி பார்க்கிறாள். பிறகு பாடுகிறாள். அகவன் மகளே, அகவன் மகளே, மனவு கோப்பண்ண மன்னன் கூந்தல், மனவு கோப்பண்ண மன்னன் கூந்தல். அகவன் மகளே, பாடிய
பசலை படர்ந்திடுமோ பேசுகிழி வாய் மூடி உண்மையாயிடுமோ இந்த மலை உன் தந்தை சொந்த மலை என்றோ எதிர்த்த மலை உன் அன்னை எதிர்த்த மலை என்றோ எந்த மலை பூமானத்தில் நீ மயங்கி போனாய் எந்த நானதென்று நீ விழுந்தாய் மானாய் மாலவன் கொண்டு கேட்டாயும் கோவலமலையாசல் கொண்டிலே வீட்டுகிற கீழமலையாசல் அந்த மலையா இல்லை அடுத்த மலையா மகவன் மகளே குன்றுகளேறி கமலில் வாவும் முகில்களோடு நாங்கள் நடந்தோம் குன்றுகளேறி கமலில் வாவும் முகில்களோடு நாங்கள் நடந்தோம் குன்றிலுள்ளை மருதம் நெய்தல் பாலையெங்கும் பாடி தீர்த்தோம் குன்றிலுள்ளை மருதம் நெய்தல் பாலையெங்கும் பாடி தீர்த்தோம் குன்றுகளேறி கமலில் வாவும் முகில்களோடு நாங்கள் நடந்தோம் குன்றிலுள்ளை மருதம் நெய்தல் பாலையெங்கும் பாடி தீர்த்தோம் குன்றுகளேறி கமலில் வாவும் முகில்களோடு நாங்களும் நடந்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையெங்கும் பாடி தீர்த்தோம் பாலை எங்கும் பாடி சிரித்தோம். ஐயோ, கொளுத்தும் இந்த கோடையில் மண்ணிலும் ஈரம் இல்லை, மரத்திலும் பசுமை இல்லை. அந்த காட்டாற்றில் நடந்து வந்தோமே, கொஞ்சம் கூட நீர் இல்லை. நீர் இருந்ததற்கான சுவர் கூட இல்லை. கரை நெடுக வெறும் மரம், ஒரு பிடி நிழல் கூட இல்லை. பிறகு முல்லை மட்டுமே வளர்க்கும் உடைமரங்கள். பிறகு கூர்மையான பரங்கள். பேசியது போதும், இந்த மராமரத்து நிழலிலாவது பாலை பண்ணும் பறையும் எந்தன் காதில் மோதுதே பாட்டன் சொன்ன நேற்றை வாழ்வை நினைவுறுத்துதே நிழல் குவிந்த நிலங்களில் யார் நெருப்பு வைத்தது? நெளிந்து வந்த ஆறுகளை யார் புதைத்தது? நிழல் குவிந்த நிலங்களில் யார் நெருப்பு வைத்தது நெறிந்து வந்த ஆறுகளை யார் புதைத்தது யார் புதைத்தது? வழிப்பறியும் கொலைவெறியும் யார் விதித்தது வன்புலத்தில் எயினர் வாழ்வை யார் விதைத்தது? வழிப்பறியும் கொலைவெறியும் யார் விதித்தது வன்புலத்தில் எயினர் வாழ்வை யார் விதைத்தது யார் விதைத்தது? பாலை பண்ணும் பறையும் எந்தன் காதில் மோதுதே பாட்டன் சொன்ன நேற்றை வாழ்வை நினைவுறுத்துதே
அவ்வை, எதை வெறித்தபடி இருக்கிறாய்? அவை என்ன? நடுகர்கள் காடு மேடு என்று எத்தனையோ இடங்களை கடந்து விட்டோம், எத்தனையோ நாடுகளை எதிர்கொண்டோம். எங்காகிலும் இத்தனை மிகுதியான நடிகர்களை கண்டாயா? நடிகர்களை கண்டோம், ஆனால் இங்கு இவற்றில் தொகை மிகுதிதான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த நாடு கடுமையான அரசியல் பகைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நடுகளை பார். ஆமாம், பழையதும் புதியதுமாய் ஏராளமான நடிகர்கள். இந்த தகடூர் இப்போது குருதி கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நடுகர் குழியை பார். மண்ணே காயப்பட்டு விட்டது போல் சாவு வடுக்கள். என்ன அவை, போரே கூடாது என்று புதுச்சமைத்து நான் சொல்வது போல நீயுமா சொல்கிறாய்? இந்த வீரன் உனக்கு ஒரே மகனா? ஆம், இவன் நான் பெற்ற பிள்ளை. இவர்கள் நான் பெறாத பிள்ளைகள். இவர்களை கருவுற்ற காலத்தில் நாங்கள் மண் தின்றோம். இன்று இவர்களை மண் தின்று கொண்டிருக்கிறது. ஒரே மகனை களப்பலி கொடுத்ததில் உனக்கு வருத்தம் இல்லையா? மக்களுடைய களச்சாவு எங்களை வருத்தப்படுத்துமோ? உன் மகன் இறந்த போது அவனுக்கு என்ன அகவை? அவன் அகவையெல்லாம் எனக்கு இங்கே நினைவிருக்கப் போகிறது. அவன் பிறந்த போது இந்த மார்பகங்களில் பால் குடித்தான். பிறகு பால் குடியை மறந்தான். இப்போது இந்த மார்பகங்களில் பாலும் பற்றிவிட்டது, மார்பகங்களும் சுருங்கிவிட்டன. அப்படித்தான் அவனுடைய அகவை எனக்கு நினைவிருக்கிறது. இப்போது இங்கு என்ன செய்கிறாய்? என் மகனுக்கு கழ்படைக்க கொண்டு வந்தேன். போருக்கு செல்லும் முன் தலைவன் பார்த்த கல்லோடு போயிருப்பான். அவன் வேட்கை தணிய வேண்டாமா? ஓ, நீ இன்னும் பிள்ளை பேர் பெறாத குமரியா? என் வயிற்றை பார். அந்த புலிக்குட்டி இருந்ததற்கான தடயங்கள் இந்த கோடுகள். போரில் மீண்ட அவன் தோழர்கள் சொன்னார்கள், கடல் கிளந்தாற் போல் பகை ஆத்தது, நெருப்பில் சிவந்து வழித்தெடுத்த வேரோடு உன் மகன் பகை நடுவில் நின்றார். தன் படை மரவர்கள் முன்னேறி செல்ல வேல் வீசி வழிவகுத்தார். அம்போடும் வில்லோடும் அடையாள முன்னேறிய பகைவர் படையை இரண்டாக பிளந்தார். அம்முயற்சியில் தன் உடல் இரு கூறுவர வீழ்ந்தார் என்று சொன்னார்கள். இதை கேட்டபோது எனக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? என் வாழ்முலை மீண்டும் ஊறி சுரந்தது. என்ன தாயம்மா நீ? இதனால் உனக்கு என்ன மிஞ்சும்? என்ன மிஞ்சும்? என்ன மிஞ்சும்? என்ன மிஞ்சும்? என்ன மிஞ்சும்?
இனம் மிஞ்சும். இந்த மண் மிஞ்சும். நாங்கள் இறுதி வரை போரிட்டு மடிந்தோம் என்ற வரலாறு மிஞ்சும். எங்கள் தலைவர் யார் முன்பும் தலை குனிந்து நிற்கவில்லை என்ற பெருமை மிஞ்சும். கொஞ்சம் பொறுமையாக கேட்பாயா? உன் இன மக்களோடு போரிட்டு மடிந்தவர்களும் இப்படி பேசலாம் அல்லவா? அதை யார் தடுத்தல் கூடும்? ஒருவரோடு ஒருவர் போரிடுவதும் மடிவதும் இன்றின் இயற்கை என்றோ? இல்லை. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் போர் முரசம் என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. மண்ணை காக்கும் போரில் என் மகன் மாண்டான். என் காதல் கொள்ளுனோ எதிரிகள் மீதான படையெடுப்பில் மாண்டான். போர் என்று வந்துவிட்ட பிறகு எது சரி எது தவறு? பசுநீரை கவர்வதா, பசுநீரை மீட்பதா, எல்லைகளை காப்பதா, எல்லைகளை விரிவுபடுத்துவதா? எல்லாம் சரி, எல்லாம் தவறு. நியாயம் பேசுவதற்கான நேரம் இதுவன்று. அதோ அந்த நடுகர் குழியை பார். அந்த குழிக்குள் இருக்கும் சிறுவன் என் மகனை காட்டிலும் இளைஞன். அவன் மாண்ட போது அவன் தாய் என்ன சொன்னாள் தெரியுமா? போர் வீரர்கள் வெள்ளாட்டு கிடாய்களைப் போல தலைவனை சூழ்ந்திருந்தனர். போருக்கு புறப்படும் முன் மண்டைகளில் தலைவன் கல்வாழ்த்தான். பலர் மண்டைகளை கரையங்களை நீட்டியபடி இருக்க என் மகனுக்குத்தான் முதல் கல் வார்த்தப்பட்டது. இப்படி தலைவன் அன்பு செலுத்திய என் மகன் இப்படி காலில்லாத கட்டிலில் கிடக்க அவன் மீது தூய வெள்ளாடை போட்டி சிறப்பிப்பதை விட வேறு என்ன சிறப்பு வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். பின்னே இது வீரர்களின் காலம். நாங்கள் போரில் மடிவதற்கென்றே புதல்வர்களை பெறுகிறோம். இப்படி உங்களையே ஈண்டு மகிழ்கிறீர்களே, உங்களை உங்கள் அரசன் அதியமான் சந்திப்பதுண்டா? அதியனை பற்றியா கேட்கிறாய்? நீங்கள் தான் அவனை அரசன் என்று சொல்கிறீர்கள். எங்கள் எல்லோருக்கும் அவன் தலைவன். அதோ அந்த குளத்தங்கரையில் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்களா? அந்த ஊர் குழுக்கள் பயர்கள் யானை குளிர்பாடி கொண்டிருக்கிறார்கள். அதோ ஒரு சிறுவன் யானை வயிற்று மீது ஏறி குளத்திலேயே குதிக்கிறார். அந்த பையனை பாரு, அதன் உறவு போன்ற காதை பிடித்து விசிறு பண்ணுகிறான். அதன் குழப்ப போட்டு வாழை பிடித்து முதுகு தேய்த்துக் கொள்கிறான். வெண்கோட்டை அவர்கள் கழுவுவதையும் பார்க்கலாமே. ஆமா, அது ஒரு போர் யானை என்று சொன்னால் நம்புவீர்களா? அந்த யானையின் தூள் போன்ற கால்களில் எதிரிகளின் தலைகள் மிதிப்பட்டன. இந்த பயல்களின் தலைகளை போன்ற இளம் தலைகள் அல்ல. அதன் வெண்கோடு எதிரிகளின் கோட்டையை பிளந்தது. அதன் வெறிகொண்ட புலிகளின் எதிரிகளின் செவிகள் செவிடாடி போயின. அந்த யானைதான் இந்த பயல்களின் கைகளில் கூடை குட்டியை போல இருக்கிறது. அப்படித்தான் எங்கள் தலைவன் அதியனும். எதிரிகளுக்கு அவன் மதம் கொண்ட யானை, எங்களுக்கு குளப்படியும் யானை. அப்படியா? என்ன அப்படியா? ஓ, நீங்கள் பாடங்களா? இந்த யாழ், உழவு, கதரை இதையெல்லாம் எங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் தலைவன் அதியனுக்கும் பிடிக்கும். அதியன் இன்னும் திரும்புகிறார்கள். நீங்கள் சென்று அவனை பாருங்கள். காட்டில் புலம்
சுமந்து வடுப்படும் வாழ்க்கை காதல் சுனையில் வேட்கை தணிக்கும் எங்கள் நெய்மல்கள காட்சி ஒன்றை தங்களுக்கு நடித்து காட்ட விரும்புகிறோம். வழக்கம் போல் காதலர் வராமல் போனாரோ, வழக்கம் போல் காதலர் வராமல் போனாரோ. நிலத்தின் கண்கள் போல் நெய்தல் பூத்திருக்க இந்த புன்னை நிழலில் தான் புகலிடம் தேடினோம். மேட்டுக்கரையில் மோதும் மலைகள் அவ்வப்பொழுது நுரைத்தலை எத்தி பார்ப்பதும் நுழைவதும் நாளிகை கழிந்தது. அன்னையின் நிழலில் புகலிடமானதை அன்னையின் காதில் அடைகள் கூறினார். ஆமா, அதனால் இல்லம் சிறையானது. கப்பல்கள் மோதும் துறைமுக இல்லத்தில் கண்ணுள்ள தாடியா என் காதலும் நான். சாடியே அழகு, கல்லுள்ள சாடி இன்னும் அழகு. நாட்பாட நாட்பாட கல்லின் மயக்கம் கூடுவதன்றி குறைவதும் இல்லை. சாடிக்குள் இருப்பதுதான் கல்லுக்கும் நல்லது, காதலுக்கும் நல்லது. அருந்தாத கல், அழகான சாடி இருந்தால் என்ன, உடைந்தால் என்ன? உனக்கு ஒன்று சொல்வேன், ஒருவரிடமும் சொல்லாதே. சிறை காக்கும் காதலை நாங்கள் மீறினோம். மாலையில் இந்த சோலையில் தான் மயங்கினோம். ஒருவருக்கொருவர் கல்லாணீர் போடும், ஒருவருக்கொருவர் கல்லாணீர் போடும்.
மூழ்கியது நிழலும் மூழ்கியது மேலே திசையில் குன்றும் சிவந்தது வெப்பம் தணிந்தது பெருமணல் வெளியில் கடற்கரை சோலையிலே வெப்பம் தணிந்தது பெருமணல் வெளியில் கடற்கரை சோலையிலே ஒளி செய்த கதிர்களும் மறைந்து போயின பூக்களும் இங்கே பொலிவை இழந்து உடலில் மலிந்த காதல் உணர்வும் தனியவில்லையே உடலில் மலிந்த காதல் உணர்வும் தனியவில்லையே காணாத தலைவர் செல்லும் திசை நோக்கி தொழுது நின்னேனே காணாத தலைவர் செல்லும் திசை நோக்கி தொழுது நின்னேனே மணியோசை மங்க தேரும் மறைந்தது ஊரன்னவாகுமோ மணியோசை மங்க தேரும் மறைந்தது ஊரன்னவாகுமோ காதலரோடு கலிநகை புரிந்த சோலை என்னவாகுமோ இந்த காதலரோடு கலிநகை புரிந்த சோலை என்னவாகுமோ அவ்வை, உங்களின் கலைஞர் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றுதான் கண் குளிர கண்டேன். 5 நிலங்களின் மீதும் மக்களின் மீதும் எமது ஆட்சி நடைபெறலாம். ஆனால் மக்களின் மனங்களை நீங்கள் தான் ஆளுகிறீர்கள். நன்றி அதிகமா நன்றி. நீ சொல்வது மற்ற நாடுகளுக்கு பொருந்தலாம், ஆனாலும் தகடூருக்கு அது பொருந்தாது. அப்படியா அவ்வை? மக்கள் உன்னை அஞ்சத் தகுந்த அரசனாக கருதவில்லை, தம் சுற்றத்தில் ஒருவனாகவே கருதுகிறார்கள். தமிழகம் முழுவதையும் காலால் அளந்தோம், மக்கள் மனங்களை யாழால் அளந்தோம். தம்மில் ஒருவனாக கருதப்படும் தலைவன் தமிழகத்தில் இன்று உன்னை போல் 1-2 பேர் தான் இருப்பார்கள். ஆமாம், இந்த மக்கள் என் மீது கொண்டுள்ள அன்பை நான் நன்கு அறிவேன். என் சுற்றம் நட்பு எல்லாம் என் மக்கள் தான். இந்த மண்ணை காப்பதற்காக தங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவரையேனும் அவர்கள் ஈர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் மறந்து வேணும். எப்பேற்பட்ட அன்பு அந்த அன்பு! என் உயிரை தருவதால் மட்டுமே அந்த அன்பை நான் ஈடு செய்ய முடியும். அவ்வை, நீ ஒன்று செய். உன் பாடல் கூட்டத்தோடு இங்கே தங்கிவிடு. என் வீரர்களுக்கு உன் யாராலும் சொல்லாலும் உணர்வு. அதிய உன் போன்ற அருள் மரவனின் அருகில் இருப்பது எப்பேற்பட்ட பேரு! உன் அசைவு ஒவ்வொன்றும் எம் யாழில் இசையாகும், உன் சொல் ஒவ்வொன்றும் எம் நாவில் பாட்டாகும். ஆயினும் எம் பாடல் கூட்டத்தை பார். எம் குழுவில் மூத்த இந்த பாடல் தன் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு விட்டு வந்திருக்கிறார். மிக இனிமையாக பாடும் இவள் வேறொரு குழுவிற்கு பாடச் சென்று தன் கணவனை காண வேண்டும் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ இவனுக்கு கூட ஒரு காதல் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவனை யார் காதலிக்க போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. அப்படியெல்லாம் சொல்லாதே அவை. வழி நெடுக உனக்கு காதலியர்களா? வழி நெடுக என்னை காதலித்தவளும் இருக்கிறாள் என்று சொல்ல வந்தேன். பிறகு என்ன, உனக்கு பிரிவு துன்பமே இல்லை? என் அன்னையிடம் வரும்பொழுது கை நிறைய பொருளோடும் மனம் நிறைந்த காதலியோடும் வருவதாக சொல்லி வந்தேன். இவ்வளவு சொல்கிறாயே, உனக்கு யாரும் உறவில்லையா? ஏன் இல்லை, இவர்கள் எல்லாம் என் உறவுகள் தான். காதலன் உன்னை காதலை சுட்டு போகிறேன். அஞ்சாதே, என் காதல் எல்லாம் பாட்டும் பண்ணும் தான். அது இப்படி ஒவ்வொருவரும் தன் உறவுகளை காண வேண்டும் என்ற தேட்டத்தில் இருக்கிறார்கள். நீ அவர்களுக்கு வரிசை செய்தனுப்பு, மகிழ்ச்சியோடு செல்வோம். நீயும் திட்டு விடுவாயா? அது உன் அன்பின் பரப்பிலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதன்று. ஆயினும் எம் பாடல் கூட்டத்துடன் சேர்ந்து திரும்புவதுதான் முறை. நான் சென்று வலசை போகும் பறவை போல திரும்புவேன். குன்றுகள் ஏறி அவரை பாவும் முகில்களோடு நாங்கள் நடந்தோம். வாழ்ந்தமைகள்
அவ்வை அவ்வை என்ன மீண்டும் சிந்தனை? இல்லை, அடியனிடம் சொல்லிவிட்டு வந்தோம், மீண்டும் வருவதாக. அதனால் என்ன? எத்தனையோ அரசர்களை போய் பார்த்து விட்டு போய் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு தான் வருகிறோம். அவர்களை எல்லாம் போய் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா என்ன? எல்லோரையும் போல அதிக நன்றி. ஹே அவ்வை, உனக்கு என்ன நேர்ந்தது? என்ன? நீ எப்பொழுதாவது யார் மீதாவது காதல் வயப்படுவாய்? என்ன காதல் வயப்படுவாய் என்ற ஐயம் எனக்கு நீண்ட நாட்களாகவே இருந்தது. இன்றோடு தீர்ந்தே போய்விட்டது. நீ அதியனைத்தானே காதலிக்கிறாய்? வேதனை இது. நம் மீது அன்பு காட்டும் புறவலரிடம் நாம் அன்பு காட்டுவது காதலாகுமா? அதியன் ஆண்மகன். எந்த பெண் இன்று புறவலராக இருக்கிறாள்? இது ஆடவர் உலகம். ஆடவர் தான் புறவலராக இருக்கிறார்கள். அதியன் நமக்கு புறவலன். இருந்தாலும் உனக்கு அதியன் மீது ஒரு தனி ஈடுபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பெண் அன்பும் தோழமையும் ஒரு ஆடவனிடம் காட்ட மாட்டாளா? அப்படி காட்டப்படுபவன் காதலனாகத்தான் இருக்க முடியும். தேவையில்லை. அப்படித்தான் இருக்கும் என்றால் இந்த உலகம் இப்படி சுருங்கி போய்விடும். ஏ அவ்வை, நீ காதல் வயப்படாதவளாக இருந்தால் உன் அகப்பாடல்களை எப்படி உன்னால் இவ்வளவு உணர்வு பட எழுத முடிகிறது? அதனால் நான் அதியனை காதலிக்கிறேன் என்கிறாயா? ஏன், அதியனை சந்திக்கும் முன்பு நான் அகப்பாடல்களை பாடவில்லையா? அப்பொழுது யாரை காதலித்தேன் என்று கருதுகிறாய்? அவ்வை, இந்த வம்பனிடம் என்ன பூசல்? ஒன்றுமில்லை. அதியனை பற்றி நான் அதிகம் பேசுவதால் அதியனை நான் காதலிக்கிறேனா? அப்படி காதலித்தால் என்ன தவறு? காதலிப்பது ஆண் பெண் இயல்பு. ஆனால் ஒரு ஆணிடம் பெண்ணும் பெண்ணிடம் ஆணும் காட்டும் அன்பு காதலாகி விடுமா? நாம் கலைஞர்கள் அனைவருடன் தான் ஆடுகிறோம், பாடுகிறோம். ஆடுகிறவர்களை எல்லாம் காதலித்து விடுகிறோமா என்ன? எத்தனையோ பேரை சீராட்டப்படுகிறோம். அன்பு காட்டும் அனைவரும் காதலர்களா என்ன? அவன் இளைஞன். அவனால் ஆண் பெண் உறவை இப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். எல்லோரும் சேர்ந்து என் வாயை அடைத்து விட்டீர்கள். நல்லது. அவ்வை, உன் அகப்பாடல்களில் வரும் தலைவர் ஏன் அடக்கமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்? எதை வைத்து சொல்கிறார்? அவளுடைய பாலியல் பாடலை எடுத்துக் கொள்ளுங்கள். காதலர் காதகத்துக்கு தன்னையும் அழைத்துக் கொண்டு போனால் உடம்பில் உடம்பு புகுவது போல அணைப்பு கிடைக்கும் என்கிறார். சரி, தனது காம நோய் மார்பகங்களுக்கு இடையில் முளைத்து உலகமெங்கும் நிழல் பரப்பி நிற்கிறது என்கிறாரே. இதையும் சொல். முட்டுவேன்கோல், தாக்குவேன்கோல், நக்குவேன்கோல் என்று தலையை கூட்டார பாடல். ஆமா, இப்படி எல்லாம் ஒரு பெண் பேசலாமா? ஒரு பெண் எப்படி பேச வேண்டும் என்று சொல்கிறாய்? அண்ணே தாளம். கொஞ்சம் குனிந்து சிறிது நாணி சிறிது அஞ்சி மெல்ல பேசி தன் உணர்வுகளை ஒடுக்கிக் கொண்டு அப்படி எல்லாம் பெண் இருக்கிறாள் என்கிறாயா? இருக்க வேண்டும் என்கிறாயா? இருக்கிறார். அப்படி இல்லை என்றாலும் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பம். அதனால் அவன் குரலை முடக்கி விட்டீர்கள். ஒருவன் தனது நிறைவேறாத காதலை இந்த உலகுக்கு அறிவிக்க மாடல் ஏறுகிறான். பணம் கற்கால் உடலை கீறுகிறான். தன் காதலின் பெயரை கொடியில் எழுதி உயர்த்தி பிடித்து ஊர்வலம் போகிறான். அவன் ஆண் தன் உணர்வுகளை எப்படியாவது வெளிப்படுத்துவான். பெண் உணர்வற்றவனா? பெண்ணின் உணர்வை உண்மையில் எதிர்கொண்டதுண்டா? ஆடவர் படைப்பில் பெண் அமைதி காட்டலாம். என் படைப்பில் அவள் ஆரவாரம் செய்வாள். ஆடவர் படைப்பில் பெண் கூண்டுக்குள் முடங்கலாம். என் படைப்பில் அவள் சிறகு விரிப்பாள். ஆடவர் ஏற்படுத்திய கட்டுப்பாடுகளை என் பாட்டு தலைவர்கள் ஏற்க மாட்டார்கள். என்னுள் பெண்ணின் அச்சமெல்லாம் மற்று போகிறது. நான் பெண்ணின் உண்மை மனதோடு பேசுகிறேன். அது எந்த நெருக்கத்திலும் ஆடவர் நெருங்க முடியாத மனம். கட்டுப்பாடுகள் அறியாத காலத்தில்
மனத்தில் இருந்த சிட்டுக்குருவின் மனம். பெண்ணை ஒடுக்கினால் அது முட்டுவேன் என்கிறது, தாக்குவேன் என்கிறது, கூவுவேன் என்கிறது. இப்படியெல்லாம் பேச முடியாத பெண் ஊமையாகிறார் அல்லது பேயாடுகிறார். ஆனால் என் பாட்டு தலைவியர் ஊமையும் அல்லர், பேயாடுகிறவரும் அல்லர், உணர்வுகளை பேசுகிறவர்கள். அந்த பெண்ணின் குரலை நீங்கள் கேட்பீர்களா? நீ கேட்பாயா? எங்கே கேட்க போகிறாய்? ஆடவர் விருப்பத்தை பெண் குரலாக யாராவது ஒரு புலவன் பாடுவான், அதை போய் கேட்டு சுவை நீ. அப்பே, உன் குரலை எங்கள் உள்மனம் கேட்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை எங்கள் குருதியை கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை யாராவது பேச மாட்டார்களா என்று எங்கள் உள்மனம் ஏங்குகிறது. உன் சொற்களால் அவ்வை நீ எங்களை நிறைவு செய்கிறாய். அவ்வை, நாங்கள் இத்தனை நாளாக பேச முடியாமல் தவித்தது இதுதான் என்று நீ எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறாய். அப்படி நீ அடையாளம் காட்டியதற்கு பிறகும் எங்களால் அதை வெளிப்படையாக பேச முடியவில்லையே. ஏன் ஆமாம் என்று தலையாட்ட கூட முடிவதில்லை? இல்லை, எல்லா உணவும் ஒரு நாள் வெளிப்படும். அப்பொழுது தலையாட்டுதல் இல்லை, பெருமுழக்கம் கேட்கும். சரி, நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் அதனிடம் நான் செல்வேன். வணக்கம் மதிய. சொல்லிவிட்டு இருந்தால் நானே உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டேனா? அதனால் இல்லை, எனக்கு நீ யார்? என் ஆவியர் தோழியை காண வருவதற்கு அரச பதவி தடையாயிருக்குமோ? அவ்வை, உனக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இது ஏன் தருவதற்கு என்ன இருக்கிறது? உன் அன்பு தோழமையை தவிர வேற என்ன எனக்கு தெரியும்? அது உன் கருத்துக்கு நான் சுட்டும் பொன் பூமாலை என்று, உன் மேலில் போர்க்கும் பட்டாளையும் அன்று, அது உன் நாவுக்கு சுவை தரும். ஏதாவது புதிய வகை மது வந்துள்ளதா? என்னை விட முடாக்குடியானா இருக்கிறாய். நாவுக்கு சுவை என்றால் மது மட்டும்தானா? பிறகு ஏதாவது புதிய வகை சோறா? கொழுக்க புலர் உணவும் மணக்கும் சாதி அரிசியும் சேர்ந்த ஏதாவது புதிய வகை சோறா? மது இல்லை என்றால் புலால். வேற எதுவும் உன் நாவுக்கு சுவை தாராதா? உன்னை புகழ வரும் சொல், அதுவும் இனிக்கும். அது எனக்கு மதுவை காட்டிலும் மயக்கம் தரும். ஆனால் ஒவ்வை, நான் கொண்டு வந்திருப்பது அரியல் ஒரு கனி. அரியல் கனியா? ஆம், தகடூருக்கு அடுத்த கொல்லிமலை அடுக்குகளிலே அந்த காடுகளுக்கு சென்றிருந்தேன். அங்குள்ள ஈழர்கள் மலைக்குழாவின் உச்சியில் அரியல் ஒரு நெல்லிமரம் இருப்பதாக சொன்னார்கள். அப்படியா? அந்த மரத்தின் கனிதான் இது. நீ சாப்பிடவில்லையா? நான் வரும்பொழியிலே ஒன்றை சாப்பிட்டு விட்டேன். ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்திருக்கிறாய், இதில் அருள் இருக்க போகிறது. நீ சாப்பிடு,
பிறகு சொல்கிறேன். ஏன் குளிப்பு மிகுதியோ? அதனால் என்ன, நான் மட்டும் கல்லை விடாம குளிக்க போகிறேன். ஐயோ, ஒன்றுக்கு மேல் சாப்பிடுவதா? என் பல் பூசுகிறது. என் பல்லுக்கு தேர்வு வைத்து பார்க்கிறாயா? சரி, நானே சாப்பிடுகிறேன். இன்னும் ஏதாவது இருந்தாலும் கொடு. என்ன அது? அப்படி ஒன்றும் பிடிக்கவில்லையே. அடடா, எச்சில் ஊற ஊற வாயெல்லாம் இடிக்கிறதே. என்ன நெல்லி இது? இன்னும் கொஞ்சம் பறித்து வந்திருக்க கூடாதா? அந்த மரத்தில் இருந்தது இந்த ஒரு கடியா. இங்கிருந்து போ. அம்மே, இதை சாப்பிட்டவர்கள் மறிக்க மாட்டார்கள். போக மாட்டாய் நீ. தாங்கள் நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த ஒற்றை கனியை உங்களிடமே கொடுத்து விட்டார். அதையும் மறுபடியும் ஒன்று சாப்பிட்டதாக. அது போய் என்ன அது? என்னிடம் பொய்யா? நான் மறுமொழியில் ஒன்றை சாப்பிட்டது உண்மை. ஆனால் இந்த அரிய நிலையில் என்ன அவைக்கு தந்தேன். நீ உண்டிருக்கலாமே. இல்லை, இதை நீ உண்டு நீண்ட நாள் வாழ்ந்து நிறைய பாடல்களை இசைக்க வேண்டும் என்பது என்று. நீ உண்டு நீண்ட நாள் வாழ்ந்து உன் மக்களை எல்லாம் பார்க்க வேண்டும். என்னை உண்ண செய்து விட்டாயே. அதனால் என்ன, எப்போதும் கலப்பையை எதிர்நோக்கியுள்ளது எனது வாழ்வு. எனக்கு பெருமை கலச்சாவில் தான். அதே சாவு என்பதை யார் முன்கூட்டியே சொல்வார்கள்? பாடினி என்பதால் என் நெஞ்சை உறுதிப்படுத்தி சொல்கிறேன். கலச்சாவுக்கு முன்பும் இயற்கை சாவு நேரலாம் அல்லவா? போருக்கான நேரம் இது வந்து என்றிருந்தால் எனக்கும் இயற்கை சாவு நேரலாம். இந்த போரில் பழுதுபட்ட வில்லையும் வாளையும் ஒக்கிடவே நேரமில்லை. புதுக்கருவிகள் செய்யவும் காலம் இல்லை. அதற்குள் எதிரிகள் இப்போது முயற்சி. என் சாவை நான் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டேன். உன் சொல் ஒவ்வொன்றும் என் காயத்தில் வித்தாய் விழும். அதிலிருந்து 100 அதிகமான்கள் முளைப்பார். அதிய மதுவை சேர்ந்தே சுவைப்போமே, புலால் உணவை பங்கிட்டு சுவைப்போமே. அது போல இந்த நெல்லிக்கனியை நீ பாதி நான் பாதி உண்டிருந்தால் என்ன? சாவை யாராவது பங்கிட்டுக் கொள்வார்களா? அதுபோல்தான் உயிர்ப்பை. இதை முழுமையாக உண்டால்தான் முழுப்பை. உன் அன்பு எப்பேற்பட்டது? பெரிய மலை பிளவித்த நின்ற சிறிய இலை நெல்லி தீங்கனியை சாடல் தவிர்க்கும் அதன் அரிய பண்புணர்ந்தும் அதனை தனக்கென கொடாது எனக்கு இருந்தாயே. அதிய நீ நீலமணி மினற்று ஒருவன் போல நீடூடி வாழ்க. நீலமணி மினற்று ஒருவன் சிவன். சாதலுக்கு காரணமாக நஞ்சை உண்டும் சிவன் சாகாதிருக்கிறார். சாதல் தவிர்க்கும் கனியை எனக்கு தந்தும் நீ சாகாதிருக்க வேண்டும். நான் நெல்லிக்கனி எடுத்த செய்தியை இவ்வளவு சிறந்த ஊமையுடன் பாடிய பிறகு நான் சாகாது இருப்பேன். உன் பாட்டு வரிகள் காலம் காலமாக என் பாடலில் அப்படி என்ன இருக்கிறது என்று பாராட்டுகிறார். என் சொல் யாரிசை போல இன்பம் தராது, காலத்தோடும் பொருந்துகிறாரு, பொருள் என்று ஒன்று அறிய வராது. புதல்வர் தம் மழலை தம் தந்தையை கடலும் அதுபோல் தான் என் வாய் சொல்லும். இந்த பாடலுக்கு பரிசளிக்க நான் இன்னொரு நெல்லிக்கு எங்கே போவேன்? அவை இப்பொழுது ஒன்றை உணர்கிறேன். என்ன அறிய? உனக்கு முன்னால் நான் வறியவனாகவே இருக்கிறேன். பாட்டின் அழகை அன்பால் மதிப்பிட மட்டிலும் என் அதியன் ஒரு பொழுது வரிய நாட மாட்டான். அவை உன்னிடம் ஒரு உதவியும் கேட்பேன். சொல்லறிய? அரசியல் உதவி. அரசியல் உதவியா? என்ன? ஆம், தமிழரை சுற்றிலும் நடக்கும் போர் முயற்சிகளை நீ நன்கு அறிவாய். வழி வழி வந்த எதிரிகளோடு புதிய எதிரி ஒருவரும் சேர்ந்திருக்கிறார். யார் அவர்? தொண்டைமான். அவன் என்னிடம் பகை கொள்ள காரணமே இல்லை. நாடு பகிர வேண்டும் என்ற ஒன்றுதான் அரசுகளுக்கு இடையில் ஏற்படும் பகைமைக்கு காரணம் இல்லையா? சரியாக சொன்னார். தகடூர் குறித்து தொண்டைமானுக்கும் புது பசி ஏற்பட்டிருக்கிறது. அதனால் எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? தொண்டைமான் கூத்திலும் பாட்டிலும் விருப்பமுடையவனா? அதுவும் உன் பாடல் என்றால் பெருவிருப்பமுடையவனா? அதனால் என் பொருட்டு அமைதிக்காக நீ தூது செல்ல வேண்டும். எனக்கு மகிழ்ச்சி தரும் பணி இது. அதிக ஏன் இருக்கிறாய்? அவை ஒன்றுமில்லை. பாடல்கள் தலைவர் பொறுத்து தலைவியரிடம் காதல் தூது போவார்கள். பாடினியாக நான் உன் பொருட்டு அரசியல் தூது போகிறேன்.
உன் பாண்பணி அரசியல் தூது நடத்தியது என்ற புது வரலாறு முன்னால் தொடங்கட்டுமே. அவை போல தூது வென்றதா? இதனோட கையமா தொண்டைமான் எப்படி வரவேற்றார்? என்ன சொன்னான்? நான் அரசியல் பணியாளர் கலைஞர்கள் அங்கு சென்று வந்ததை உன்னிடம் ஒரு கூத்தாடி நடித்து காட்ட விரும்புகிறேன். உன் போன்ற பாடினியிடம் அரசியல் அதிகாரம் இருந்தால் வாழால் நடைபெறுவதெல்லாம் யாழால் நடைபெறுகிறது. அருமை தோழர்களே, கூத்தை தொடங்கலாமா? கூத்திலும் மகிழ்ந்தேன். மீண்டும் அரியனிடம் தானே செல்கிறாய்? போகும் முன்னே படை கொட்டலில் ஒரு முறை பார்த்துவிட்டு போயேன். என்னிடம் எவ்வளவு போர்க்களங்கள் உள்ளன, எவ்வளவு படை வீரர்கள் உள்ளனர் என்பதை அரியனிடம் சென்று கூறுவாய் அல்லவா? வா இந்த குட்டி வரிசையை பா, வகைகள் பா, இது போன்றவா தமிழ சகல் யாரிடமும் கிடையாது. நாட்டிலிருந்து மரியான வைப்பா. இந்த வேலுடைய கம்பு கருக்காலி மரத்தில் இழைக்கப்பட்டது பா. என்ன இதற்கே வாயடித்து போய்விட்டாய்? இன்னும் ஏராளமான கருவிகளை வாங்கி குவிக்க முடியும். பொன்னாலும் மணியாலும் என் கருவூலம் வருகிறது. என் படையில் செருப்புடைய மட்டுமல்ல, செருப்புடையவர்களும் கூட அவ்வளவு பேரும் உயர்குடி பிறந்தவர்கள். இந்த உடம்பை வைத்துக் கொண்டு எப்படி சண்டை போடுகிறார்கள்? கையில் அகப்பட்டால் கசக்கி பிரிந்து விடுவார்கள். கையில் யாராவது பிடித்துக் கொண்டுதான் போயிட்டார்கள். ஆமாம், அரியனிடம் இவ்வளவு போர்க்களங்கள் உள்ளனவா? இல்லை, படை வீரர்கள் தான் உள்ளனரா? நீ வேறு அதியன் போர்க்களங்களா வைத்திருக்கிறான்? அவ்வளவு குப்பை. அப்படியா? என்ன இதோ பார், உன் கருவிகளுக்கு பீலி அணிவித்து மாலை சூட்டி காம்புகளை திருத்தி காவல் மிகுந்த இடத்தில் எத்தனை அழகாக வைத்திருக்கிறார். உன் கருவிகளை பார்த்தால் கண்ணில் ஒற்றிக் கொள்ளலாம் போல இருக்கிறது. ஆனால் என்ன ஆனால்? அது
எந்த அரசரிடம் எளியன். நீ செல்வம் வந்தால் கருவூலத்தை நிரப்புகிறாய். அவன் எல்லோருக்கும் உணவு கொடுப்பான். வராவிட்டாலும் தன்னிடம் உள்ளதை மக்களோடு பங்கிட்டு உண்பான். நீ செல்வர்களின் சுற்றத்துக்கு அரசன், அவன் வறியவர்களின் சுற்றத்துக்கு தலைவன். அப்படி என்றால் அவனை எளிதில் வென்று விடலாம் என்று சொல்றான். சரி, நான் புறப்படுகிறேன். நில்லவை, நான் அதியனிடம் போர் புரிய மாட்டேன் என்று சென்று சொல். ஏன், உனக்கு அந்த எளியன் மீது இரக்கம் வந்து விட்டதா? இல்லை, உண்மையை சொல்வதென்றால் அச்சம்தான் வந்துவிட்டது. அதியனின் படைப்பயிற்சிக்கு முன்னால் நான் எம்மாத்திரம் இல்லாதவர் சுற்றத்துக்கு தலைவன் என்றால் மக்கள் எதையும் எதிர்பாராமல் தங்கள் உயிரையும் ஈவார்கள். என் படை வீரர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் நிறையாது. இப்பேற்பட்ட அதியனுடன் எனக்கு ஒரு போர் தேவைதான். இல்லை, அமைதிதான் எனக்கு காவல். நல்லது தொண்டைமான், நீ வாழ்க, நீ நாடு வாழ்க. இப்படியும் ஒரு தூது நிகழ்த்த முடியுமா? உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? ஒன்றும் செய்ய வேண்டாம். பயணத்தில் கலைத்து வந்திருக்கேன், சற்று உறங்க விடு.
ஏந்தும் இரு கைகளையும் துளைத்ததுவே கொடுவேல் ஒன்று. பாடர்களின் உணவு பாண்டம் ஐயோ துளைத்ததுவே கொடுவேல் ஒன்று. ஏந்தும் இரு கைகளையும் ஐயோ துளைத்ததுவே கொடுவேல் ஒன்று. உறவலர்கள் கண் பாவையும் துளைத்ததுவே கொடுவேல் ஒன்று. நுட்பமான சொல்லை சொல்லும் எங்கள் புலவர் நாவை துளைத்ததுவே கொடுவேல் ஒன்று. நுட்பமான சொல்லை சொல்லும் எங்கள் புலவர் நாவை துளைத்ததுவே ஐயோ துளைத்ததுவே துளைத்ததுவே. எங்கள் தலைவன் மார்பை துளைத்ததுவே. என்ன என்னை பற்றி புறம் பேசுகிறீர்களா? அகமும் புறமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி அப்படி இந்நாள் கட்டுப்பாடு பாட முடிந்தது? யார் சொன்னார்கள்? உன் பாடல் சொல்கிறது. என் முன்னோர்கள் கண்ட கனவை போலவே நானும் கனவு கண்டேன். ஆனால் எல்லா கனவுகளையும் போல என் கனவும் கலைந்து விட்டது. என்ன அவ்வையிடம் சோர்வா? நல்ல நாடு என்று சொல்வதற்கு ஒரு நாடு கூட இல்லை. மலைவளம் கொளிக்கும் குறிஞ்சிக்குரிய வேந்தர்கள், வயல் வளம் கொழிக்கும் மருந்து நிலத்து மன்னர்கள், கடல் வளம் கொழிக்கும் நெய்தல் நிலத்து மன்னர்கள். நல்ல நாடு என்று சொல்வதற்கு ஒரு நாடு கூடவா இல்லை? நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மேலாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, எங்கு ஆடவர் நல்லவரோ அந்த நிலம் நல்லது, அந்த நாடு நல்லது. அதிலும் ஆடவன் நல்லவராக இருக்கிறதானா? வேற என்ன பாடினே? இது உன்னுலகம் அன்று, என்னுலகம் அன்று. என்றோ ஒரு நாள் இது பெண் உலகமாக இருந்திருக்கலாம். இன்று இது ஆடவர் உலகம். அதனால்தான் ஆடவர் எங்கு நல்லவரோ என்று. என் கனவுகளை என் பாடலில் விட்டு செல்கிறேன். எப்படி வாழ நினைத்தேனோ அப்படிப்பட்ட கனவுகள். அதை இந்த உலகம் காணுமோ? நான் கண்ட காட்சியை அந்த உலகமும் காணுமோ? எனது குரல் இனிவரும் செவிகளுக்கு எட்டுமோ? மீண்டும் எனது யாழுடன் நாம் திரும்பலாம், அல்லது என் சுவடுகள் மட்டுமே மிஞ்சலாம். என் கனவுகளை என் பாடலில் விட்டு செல்கிறேன். வாழ நினைத்தேனோ அப்படிப்பட்ட கனவுகள். அதை இனி வரும் உலகம் காணுமோ? நான் கண்ட காட்சி அந்த உலகமும் காணுமோ? எனது குரல் இனிவரும் செவிகள் கேட்குமோ? மீண்டும் எனது யாழுடன் நான் திரும்பலாம். இல்லை எனது
என் பெயர், ஆனால் எவ்வளவோ மூத்தவள். நல்லது பெண்ணே, எங்கிருந்து வருகிறாய்? எனக்கு முந்தி இலக்கியங்கள். நீ அந்த காலத்து ஒப்பையா? என்ன அவை தேவாமிர்தம் சாப்பிட்டாயா? அது என் காலத்திலேயே புகுந்த கற்பனை. நான் குடித்ததெல்லாம் சரி, என் பெயர் நீர் யார்? நான் ஒரு குழவன். உன்னை போல் காலில் இல்லை, தள்ளாடி நடக்கிறேன். உன்னை போல் நான் உங்களுக்கு தேவாமிர்தம் கிடைக்கவில்லை. இது யாருடைய சிலை? எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. என் பாடல் உன் காலமும் என் காலமும் ஒன்றா? அதில் காலம் பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மூதாட்டி அவ்வையா கிமு முதல் நூற்றாண்டு. அது என்ன கிமு? அவையே வணக்கம், ஔவையாரே வணக்கம். அது என்ன கிமு? அதுவா, நாங்கள் காலத்தை கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என கணக்கிடுகிறோம். ஓ, அது நானா? ஆடி திரிந்ததன்றி தள்ளாடி திரியவில்லையே. பிறகு அது எப்படி நான்? எப்படி நல்லவர் ஆடவர் அப்படி நல்லை வாழிய நிலனை. என்னென்னமோ அறப்பாடியே, இப்படி ஒருவரை கூட எழுதில்லையே. இது ஆடவர் உலகம். 1000 ஆண்டு தூசுகளை திரட்டி வடித்த சிலை. ஏன் ஏன் இப்படி? கால மாற்றத்தில் கருத்துக்கள் மாறும் என்பதை ஏற்கால மனங்கள் செய்த ஏற்பாடு இந்த சிலை. அவ்வை, நீ பெண்மனதின் குரலை பேசினாய். ஔவையார் ஆடவர் தர்மத்தை ஆதரித்தார். உன் முகத்தை அழிக்க முடியாதவர்கள் ஔவையாரின் முகத்தில் உன் முகத்தை புதைத்து விட்டார்கள். உன் காலத்து வரலாறு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு தற்காலத்து வரலாறு கூட தெரியாது. அவ்வை என்னும் பெயர் இன்னும் பலர் வந்து போயிருக்கலாம். ஆனால் காலத்தை புதைத்து கலவை செய்தார்கள் சிலர் தமிழறிஞர்கள். ஒரு திரைப்பட நிறுவனம். அவைகளை கடந்த காலத்தின் கட்டுக்களை எல்லாம் ஆர்ப்பரிக்கும் இந்த கடலுக்குள் எறிவோம். இவ்வளவு பேசும் நீ யார்? என் பெயரா அவ்வை.
கடல் கடந்து ஈழத்திலிருந்து இன்றைய அப்பையே எங்களுக்காக ஒரு பாடலை கேட்பாயா? காற்றெல்லாம் தென்றல் என்றும் ஒளியெல்லாம் கீதம் என்றும் எண்ணியபடி சிறகுகளை அகல விரித்து சிறகடிக்க முடியாது என் பெண்ணே. வெந்து புண்ணாய் வழி எடுக்கும் இதயத்துடன் வாழ்தலும் முடியாது. எழுந்திரு, உள்ளே அனலாய் எரிந்து கொண்டிருக்கும் பூமியின் வடிவாய் விரிந்தெழு. பொட்டும் பிறவும் அலங்கரிக்கும் மேனி அழகு உன் அழகல்ல, வெறியும் திமிரும் அதிகாரமும் உடைந்த சிதற எழுந்து நில். உன்னை மீறிய எந்த குறியும் உனது உடலை தீண்டாதவாறு அக்கினி குஞ்சாய் உயிர்த்தெழு. இக்குழுவின் மூத்த கலைஞர் குறிப்பிட்ட நாடகத்தை நடித்தவர். இப்போது மீண்டும் ஏற்கனவே அவ்வை 2006 செய்த போதும் அவ்வை நாடகத்தில் பங்கெடுத்துக் கொண்டவர் மீண்டும் எங்களோடு இணைந்து முதல் நடிகராக மேலே ஏறிய முத்து அஸ்வினி, தமிழரசி, சௌமியா, தமிழரசன், பூங்குழலி, யாழினி, லெவின், ஆயிஷா, இஸ்லாமின் மகன் வயிற்று பேச்சு. பாடல்களை பற்றியது. அந்த பான் குழுவின் மூத்த கலைஞர்கள் நம்முடைய இசை கலைஞர்கள். அந்த இசை கலைஞர்கள் 1998 இருந்து இன்று வரை அவ்வை நாடகத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கும் முகவீன கலைஞர் சந்திரன். ஒளியமைப்பு தயாரித்தலைவர் சுரேந்தர். பின்னிருந்து உழைத்தவர்கள் நிறைய பேர். மறுபடியார் பழைய ஆசையை மறக்கடித்தார்கள். பெண்ணென்று காட்டக்கூடிய ஒரு உருவம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அதனை உருவாக்கி தந்தது முதலில் எங்களுக்கு வடிவமைத்து தந்தது எம்சிசி கல்லூரியில் அப்போது பணியாற்றிக் கொண்டிருந்த பேராசிரியர் நிர்மல் செல்வமணி அவர்கள். பூர்த்தி இசையை பயிற்சியும் இசையமைத்தும் நடிகர்களோடு பாடலோடு பாடலாக பயணித்த முனைவர் கோ. மழை